Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard chemistryக்கு இந்த quarterly exam 2025 கான important questions என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இந்த 12th chemistryக்கு போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து 4 வரைக்கும், அதுக்கப்புறம் சாப்டர் 6, 7, 8 அண்ட் சாப்டர் 11, 12 டோட்டலா நமக்கு 4+3 7+2 9 லெசன்ஸ் வந்து 9 சாப்டர்ஸ் வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கு. இந்த 9 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டீடைல் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாம எல்லா கொஸ்டினையும் தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினா 12th கெமிஸ்ட்ரியில கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே. சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா ஒரு 4 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. புக் பேக், இன்டீரியர் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், புல தூய்மையாக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், மின்னார் தூய்மையாக்கல், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை. இந்த 4 5 மார்க்கும் சாப்டர் 1ல இருந்து கேட்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடா அடிக்கடி எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கக்கூடியது. சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். அண்ட் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டைபோரேனின் வடிவமைப்பு. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல பாருங்க ஒரு 4 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. டெகான்ஸ் ப்ராசஸ், டெகான் முறை, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, அமோனியாவின் வடிவமைப்பை விளக்குக, எக்ஸ்பிளைன் த அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர், கந்தகத்தின் புற வேற்றுமை வடிவங்களை விளக்குக. வாட் ஆர் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், ரைட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, அவற்றின் பண்புகளை எழுதுக. சரியா? இந்த 4 சாப்டர் 3ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். சாப்டர் 4ல டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு, லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு வேறுபாடு, லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், லாந்தனைடு குறுக்கம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் தயாரிப்பு. சாப்டர் 4ல இந்த 3 கொஸ்டின். சரியா? ஸோ உங்களுக்கு இன்ஆர்கானிக்ல இருந்து இந்த 4 லெசன்ல இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இவ்வளவுதான். இந்த 12 கொஸ்டின்ஸை நல்லா தரவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி மற்றும் ஃப்ரெங்கல் குறைபாடு. உங்களுக்கு தனித்தனியா 3 மார்க்லயும் கேட்கலாம், ரெண்டையும் சேர்த்து 5 மார்க் கொஸ்டினாவும் கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்ட் அமாஃபஸ் சாலிட்ஸ், படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருள். பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் எஸ்சி, எளிய கனச்சதுரத்தின் பொதிவுத்திறன், பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் பிசிசி, பொருள்மைய கனச்சதுர அமைப்பின் பொதிவுத்திறன். 4 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர் 6ல இருக்குது. சாப்டர் 7ல அரினியஸ் ஈக்குவேஷன், இது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்லயும் வரலாம், 5 மார்க் கொஸ்டின்லயும் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்த சமன்பாடு, முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. ரெண்டுமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் படிக்க மாட்டாங்க. ரெண்டையுமே நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சாப்டர் 8ல ரைட் த லாரி பிரான்ஸ்டட் தியரி ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ், அமிலம் மற்றும் காரங்களின் லௌரி பிரான்ஸ்டட் கொள்கையை எழுதுக. அப்புறம் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி. அப்புறம் ஹெண்டர்சன் ஹேசன்பல்க் ஈக்குவேஷன், ஹெண்டர்சன் ஹேசன்பல்க் சமன்பாடு. சரியா? ஸோ இந்த 3 லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய 6, 7, 8ல இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான். இதனால தரவா பார்த்துக்கோங்க. ஓகே. தென் ஆர்கானிக்ல 2 லெசன் இருக்குது. சாப்டர் 11ல லூகாஸ் டெஸ்ட், லூகாஸ் சோதனை, விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் சோதனை, சேசப்ஸ் ரூல், சேசப் விதி. சாப்டர் 12ல கன்னிசாரோ ரியாக்ஷன், கன்னிசாரோ வினை, எஸ்ட்ரிஃபிகேஷன், ஆல்கஹாலுடன் வினை அல்லது எஸ்டராக்கல். சரியா? ஸோ தட்ஸ் இட். எல்லாம் சேர்த்து ஒரு 25 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் தரவா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த லெசன்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்னா இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேட்டுக்கோங்க. நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.